எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போற. மீனே மீனே நீ எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போற. என்னது மீன் வயிற்றுக்குள்ள மனுஷனா? நல்ல காமெடி தான் போ. தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே. சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி அற்பமான நீயும் அற்புதமாவாய். சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி அற்பமான நீயும் அற்புதமாவாய். தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே. மீனே மீனே நீ எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போற. மீனே மீனே நீ எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போற. என்னது மீன் வயிற்றுக்குள்ள மனுஷனா? நல்ல காமெடி தான் போ. தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே. சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி அற்பமான நீயும் அற்புதமாவாய். சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி அற்பமான நீயும் அற்புதமாவாய். தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே தானா நானே தன்னை தன்னை நானே. கீழ்ப்படிச்சனா உனக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி நீ கீழ்ப்படியாம இருந்தீனா உனக்கு என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்க ரெடியா இருக்கும் உனக்கு? என்னது? நரகம். மரணம் எல்லாருக்குமே இருக்கு, சரியா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம எங்க போறோம் அப்படின்றது தான். நரகத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போறோமா? நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையில சேட்டை செஞ்சு கெட்ட வார்த்தை பேசி பொய் பேசி, சரியா, ரொம்ப கெட்ட பிள்ளையா இருந்தோம்னா நம்ம எங்க தான் போவோம்? நரகம் ஜாலியா இருக்குமா? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் வெயில் இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா கச கசன்னு வேர்த்து ஊத்தி கொஞ்சோண்டி நெருப்பு நம்ம கையில பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்பா அந்த வலி எத்தனை நாளைக்கு இருக்குல்ல. ஆனா நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபுல்லாவே நெருப்பு தான். அங்க வந்து சாத்தான் முதல் நாள் வந்தால இந்த சாத்தான் போய் எதனா அவங்களை செய்ய சொல்லுவான். தப்பு செய்யி கோபம் செய்யி கீழ்ப்படியாத கெட்ட வார்த்தை பேசி சாத்தான் தானே சொல்லுவான். அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா அவன் ரெடியா உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிருக்கான். என்ன இடம் தெரியுதா? இதுதான் நரகம். இந்த நரகத்துல சாப்பா ரெடியா அவனை வரவேற்க. வாங்கடா என் பசங்களா, அம்மா அப்பா வச்சிக்கல, அப்பா அம்மாவை எதிர்த்தா பேசுன, வா 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 என்கிட்ட வகையா மாட்டினியா அப்படின்னு சொல்லி சாப்பா ரெடியா இருப்பான். உன்னை தூக்கிட்டு போய் எங்க தள்ளிடுவான்? இது பேரு அக்கினி கடல், நெருப்பு கடலாம். கடல் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளவு ஃபுல்லா தண்ணியா தானே இருக்கும். ஆனா நரகத்துல நெருப்பே கடல் மாதிரிதான் இருக்குமா. உங்களுக்குலாம் ஆசை தானே அந்த நெருப்பு கடலுக்கு போகணும்னு? ஆசையா இல்லையா? இல்லையா? நல்ல பசங்களா நீங்களா? காலையில இந்த நெருப்பு கடல்ல சாத்தா என்ன செஞ்சிருவான்? உங்களை தள்ளி விட்டுருவான். ஏன்? நீ சாத்தான் பேச்ச கேட்கறதுனால, சரியா? அங்க ஃபுல்லா நெருப்பு தான் ஆறா ஓடுமா. பாரு, அங்க வந்து அழுகதான் இருக்குமா. நமக்கு அந்த தீக்காயம் பட்டுச்சுன்னா ஒரு மாசத்துல நமக்கு சரியாயிடும், புண்ணு சரியாயிடும்ல. ஆனா இந்த நரகத்துல மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, சரியா? இந்த நரகத்துல நமக்கு நித்தம் அழுகதான் இருக்குமா. அந்த வலி போகணும்னு நினைச்சாலும் போகவே போகதான் நம்ம எரிச்சுக்கிட்டே இருப்போமா.
பாரு, ஒரு துணி எரியுது இல்ல ஒரு மரம் செடி எரியுதுன்னா சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆகும் தானே. ஆனா நரகத்துல நம்ம எரிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா சாம்பல் ஆகவே மாட்டோம். அந்த வலி, அந்த வேதனை, அந்த அழுக, அந்த நித்தம் இருக்குமா. எப்பவுமே எப்படிதான் இருப்போம், நம்ம அழுதுகிட்டு வேதனையோட கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட இருப்போமா. இந்த இடம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? கீழ்ப்படிதல் இருந்தா கிடைக்கும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சா தெரியுமா? யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த இடம். சாத்தானுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்லுவான்? பொய் சொல்லுவான், அப்புறம் கெட்ட வார்த்தை பேச சொல்லுவான், அப்புறம் திருட சொல்லுவான், அப்புறம் அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லுவான், அப்புறம் பாரு அம்மா அப்பாக்கு என்ன செய்ய சொல்லுவான்? சிஸ்டர் இருக்காங்க, வம்பளுக்கு என்ன செய்ய சொல்லுவான்? அப்பா அம்மாவா என்ன அப்பா அம்மா என்ன செய்ய சொல்லுவான்? வம்புன்னு சொல்லுவான். பாரு, நீ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா, நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆனா இப்ப இதுதான் நம்ம வாழ்க்கை, சரியா? நம்ம வாழ்க்கையில இப்ப இத இதுக்குள்ள போகுமா? ஓகேவா? மரியா குட்டி பாப்பால மரியாக்குள்ளேயே போகுதான்னு பார்ப்போம். போகுதா? உள்ள போகல, உள்ள வழியா அப்படி வெளில வர முடியல. பாரு, உனக்கு கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீ கெட்ட வார்த்தை பேசி இப்ப போகுமா? ஆனா போகும், பார்க்கலாமா? நீ கெட்ட வார்த்தை பேசினா, பொய் சொன்னா, திருடினா, சரியா, எதிர்த்து பேசுனா, அப்பா அம்மாவை அடிச்சா, பெரியவங்களை மதிக்காம, சரியா, யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் செய்யாம நீ பாட்டுக்கு ஜாலியா சுதந்திரமா, சரியா, படிக்காம ஊர் சுத்திட்டு இருந்தா உன் வாழ்க்கையை எப்படி ஆயிடும்? உன் வாழ்க்கை எப்படி ஆயிடும்? கிழிஞ்சு போயிடும். இதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. திருப்பி இதுக்குள்ள போகுமா? போகவே போகாதுங்க. ஆனா பாரு, உன் வாழ்க்கை ஏசப்பா இங்க நாங்க சொல்லி தரோம்ல, என்னென்ன விஷயம் இங்க உங்களுக்கு சொல்லி தரோம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏசப்பா பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். இப்ப இது உள்ள போகுமா? ஆனா சரியா, நீ ஏசப்பா பிள்ளையா மாறினா டெய்லி பைபிள் படிக்கணும். என்ன படிக்கணும்? ஆமா, டெய்லி ஏசப்பா கிட்ட நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவீங்க தானே? பொய் பேசாம, சேட்டை செய்யாம, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாம நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கான வாசல், பரலோக வாசல் என்ன செய்யும்? உனக்கான பரலோக வாசல் திறந்திருக்கும். நீ ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? அந்த பரலோகத்துக்குள்ள போகலாம். ஆனா பரலோகத்துக்கு போனா என்ன கண்டிப்பா வேணும்? என்ன வேணும்? ஏசுபாடு என்ன கேட்கணும்? நம்மளுடைய பாவத்தை என்ன செய்ய சொல்லணும்? பாவம் மன்னிப்பு வேணும். பாரு, ஏசப்பா பாவத்தை மன்னிச்சாங்கன்னா யாரு ரெடியா இருப்பா? ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சினா, நல்ல பிள்ளையா இருந்தினா உன்னை வரவேற்க ரெடியா இருப்பாங்க. எந்த இடத்துல? பரலோகத்துல ஏசப்பா உனக்காக ரெடியா காத்துட்டே இருக்காங்க. ஏசப்பா இன்னைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எங்க பசங்கள்லாம், எங்க ஜானகிபுரம் பசங்கள்லாம் நல்ல பசங்களா மாறணும், சேட்டை செய்யக்கூடாது, கீழ்ப்படியணும், கவனிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீ ஏசப்பா பிள்ளைனா, ஏசப்பா நான் இந்த தப்பு பண்றேன், நான் இந்த தப்புலாம் செய்யக்கூடாது, நான் இந்த நரகத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு நீ ப்ரேயர் பண்ண. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு மூட, எல்லாரும் கண்ணு மூட பார்ப்போம். உன் கையை இருக்கையில வச்சுக்கோ. ஏசப்பா, இந்த நரகத்துக்கு நான் வரவே கூடாது. ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. உங்க ரத்தத்தினால என்ன கழுவி சுத்தமாக்குங்க. உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்ய ஏசப்பா. நான், என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா அப்பா, என் கூட படிக்கிற எல்லாரும் இந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். நீ டெய்லி
தப்பு பண்ணாலும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த தப்பை செய்யாம இருந்தினா உனக்காக இப்படி ஒரு அழகான ஒரு பரலோகத்தை ஏசப்பா ரெடியா வச்சிருக்காங்க. அந்த பரலோகம் எப்படி தெரியுமா இருக்குமா? எங்க பார்த்தாலும் இது வந்து சும்மா பிரிண்ட் அவுட் பேப்பர் தான். ஆனா இதுவே அழகா இருக்கா இல்லையா? பாக்குறதுக்கு நல்லா எங்க பார்த்தாலும் கோல்டா இருக்குல்ல. ஆனா ரியலான பரலோகம் சூப்பரா இருக்குமா. அப்படியே இங்கெல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கிற பரலோகத்துல தங்கமா இருக்குமா. ரோடெல்லாம் அப்படி பளபளன்னு இருக்குமா. சூரியன்லாம் இருக்கவே இருக்காதான். ஏசப்பா தான் அங்க வந்து எப்பவுமே வெளிச்சமா இருப்பாங்க. நைட்டு கிடையாது, சரியா? நைட்டு கிடையாது, கவலை கண்ணீர் எதுவுமே கிடையாது. அங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆமா, ஏற்றத்தாழ்வு, பணக்கார ஏழை இதெல்லாம் கிடையவே கிடையாது. பசி கிடையவே கிடையாது. அழுக கண்ணீர் எதுவுமே கிடையாது. பரலோகத்துல எப்பவுமே சந்தோஷம் தானா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தங்க வீடு உங்க எல்லாத்துக்கும் ஏசப்பா ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. கீழ்ப்படியில பசங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு வீடு ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா கிட்ட இருந்து நீங்க ஒரு அழகான ஒரு சாம்பியன்ஷிப் வாங்க போறீங்களா? என்னது? இப்ப நீ ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சுன்னா உனக்கு என்ன தருவாங்க? மெடலு, கப்பு. எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. ஆமா, இங்க பரலோகத்துல நிறைய பேர் நிற்பாங்க. நிறைய பேர் நின்று ரக்ஷனை பார்த்துட்டே இருப்பாங்க. ரக்ஷன் வருவான். ரக்ஷா, ஏசப்பா சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்துல வாழும்போது நல்ல பிள்ளையா இருந்த அப்படின்னு சொல்லி ஏசப்பா கூட்டு தலையில என்ன செய்வாங்க? அழகான ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருடைய பெயரையும் ஏசப்பா கூப்பிடுவாங்க. எப்ப கூப்பிடுவாங்க? நீ அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா? அவனுக்கு ரொம்ப இன்பமா இருந்தது, மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா? பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது பிரியமானது. நம்ம இன்னைக்கு ஃபைனல் டே வந்திருக்கோம், 3ஆவது நாள். இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டது என்ன பண்ண போறீங்க? இங்க வந்து நீங்க வசனம் சொல்ல போறீங்க, டான்ஸ் ஆட போறீங்க. ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் டான்ஸ் போயிடலாமா? ஓகே, அக்கா சொல்லும்போது ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆட போறீங்க. அப்புறம் ஸ்பெஷலா வேற ஒரு டான்ஸ் இருக்கு. என்னமா ஸ்பெஷல் டான்ஸ் இருக்கு? ஓகே அக்கா, உங்க பிள்ளைங்கள பிகினர் குட்டீஸ் வரலாமா? பிகினர் என்னோட கிளாஸ் லைன்ஸ் எனக்காக செய்து முடிப்பா. கை தட்டணும். செய்து முடிவா. கை தட்டுங்க. ஓகே, கை தட்டுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவருக்கும் ஒரு நன்மையும் ஒரு குறைபடாது. கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்.
ராஜபோஜனம் வெறுத்தவன் சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன் அந்நிய தேவனை வணங்காமல் பரிசுத்தத்தை காத்தவன் நான் ராஜபோஜனம் வெறுத்தவன் சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன் அந்நிய தேவனை வணங்காமல் பரிசுத்தத்தை காத்தவன் இப்படி அண்ணா இப்படி 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா இடைவிடாமல் தேவனை துதிப்பதா 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா இடைவிடாமல் தேவனை துதிப்பதா Daniel அண்ணா nice to meet you Daniel அண்ணா நீங்க விசேஷம் தான் தந்தானே தன்னானா தானனே தந்தானே தன்னானா தானனே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் 34:10 பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது தேவனுக்கு பிரியமானது கொலோசையர் 3:20 தட்டுங்க முடிங்க கை தட்டுங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் 34:10 பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கொலோசையர் 3:20 கை தட்டுங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் 34:10 பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கொலோசியர் 3:20 அத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 சிங்கக்குட்டிகள் உங்கள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் ஒரு கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மை குறைபடாது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும் ஆண்டவரை கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் 34:10 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் 14:14 Daniel அண்ணா யார் நீங்க Daniel அண்ணா உங்க அழைப்பு என்ன Daniel அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே கேட்கத்தான் ஆவலாக இருக்கிறோம் நாங்க கேட்கத்தான் ஆவலாக இருக்கிறோம் தம்பி தங்காய் கேட்டுக்கோ ராஜபோஜனம் வெறுத்தவன் சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன் அந்நிய
பரிசுத்தத்தை காத்தவன். நான் ராஜபோஜனம் வெறுத்தவன், சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன், அந்நிய தேவனை வணங்காமல் பரிசுத்தத்தை காத்தவன். எப்படி அண்ணா இப்படி? 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா, இடைவிடாமல் தேவனை துதிப்பதா. 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா, இடைவிடாமல் தேவனை துதிப்பதா. Daniel அண்ணா, nice to meet you. Daniel அண்ணா, நீங்க விசேஷம்தான். தந்தானே தன்னனா தானனே, தந்தானே தன்னனா தானனே. சீக்கிரம் சீக்கிரம், டைம் டைம் ஆகுது, போங்க. நீ உட்காரு ஜான்சியா, நடுவில் நில்லுங்க. அம்மா சீக்கிரம் நில்லு, சென்டரில் வாங்க, இந்த பக்கம் வாங்க. பாப்பா நீ அந்த பக்கம் தள்ளி நில்லு, தள்ளு தள்ளு. இப்போ நில்லு. ஓகே.
கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரே சுவனுக்காக துணை இருப்பாரு தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் நான் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்காக தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் எரேமியா 1:5 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடியால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 நான் தாயின் வயிற்றுக்குள் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னேன் எரேமியா 1 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் எரேமியா 1:5 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 நான் உன்னை தாயில் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனமாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:27 சிங்கத்தில் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் தானியேல் 6:22 ஓகே, எல்லாரும் சூப்பரா பண்ணி கை தட்டுங்க உங்களுக்குள்ளே. அடுத்தது எல்லாம் தங்க கிரீடம். பிசாசு உங்க தலையில முள்முடி வைக்க பார்ப்பான், ஆனா ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்க பார்ப்பாரு. ஓகேவா? ஜான்சி அக்கா மாட்டுங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் தலையில கிரீடம். உன் கிரீடம் எங்கடா? இப்போ இந்த 3 நாட்கள் வீக்லெஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? டூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. 3 நாளும் உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. கை தட்டுங்க. நல்லா எடுத்தாங்க, நல்லா கை தட்டணும். நல்லா எடுக்கலாம் தட்டக்கூடாது. ஓகே, சூப்பரா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்த ஃபர்ஸ்ட் உங்க டீச்சர்ஸ் என்ன பண்ண போறோம்? கனம் பண்ண போறோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்? கை தட்ட போறீங்க. பிரியங்கா அக்கா வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு கொடுக்கல, வாங்க, உங்களுக்கு கூப்பிட்டோம் முன்னாடி.
ஓகே ஃபர்ஸ்ட் கூப்பிடலாமா? கீதாக்கா அவங்க முன்னாடி வரும்படி கேட்கிறோம். பரவாயில்லக்கா, இது இங்க கொஞ்சம் பரலோகத்துல உங்களுக்கு நிறைய இருக்கு. கை தட்டுங்க உங்க டீச்சர்ஸ், நீங்க தான் கை தட்டணும். சீக்கிரம் சீக்கிரம். என்ன அக்கா இருக்குக்கா, அக்கா உங்களுக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார். கை தட்டுங்க உங்க டீச்சர்ஸ்க்கு. அடுத்தது உஷாக்கா, வாங்க முன்னாடி வாங்க. கை தட்டுங்க உங்க டீச்சர். கை தட்டிட்டே இருங்க. கை இருக்கணும், கை தட்டலாம். ஓகே, கை இருக்கோங்க. அடுத்தது சாந்தா சிஸ்டர், முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. கை தட்டு. ஓகே, அடுத்தது ஜூனியர் சீனியர் டீச்சர் பிரியங்கா டீச்சர். கை தட்டுங்க, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை, கை தட்டுங்க. மேல போட்டு விடுங்க. அவங்க உனக்கு போடணும். ஆமா, டீச்சர்ஸுக்கு போட சொன்னேன். டீச்சர்ஸ் அப்புறம் நாங்கள் வாங்கிப்போம், கவலைப்படாதீங்க. இல்லை பரவாயில்ல, போட்டுங்க நீங்களே. ஓகே, கை தட்டுங்க. அடுத்தது நமக்கு உதவி செய்த லெனின் அண்ணன் முன்னாடி வருவோம். வாங்க விகாஸ், லெனின் பிரதர், சீக்கிரம் அவங்களுக்கு கை தட்டுங்க. லெனின் அண்ணன் ஒரு சாப்பிட்டு கொடுங்க. அது என்ன எலியா கிட்ட இருந்து எலிசா கிட்ட போன மாதிரி. கை தட்டுங்க பாப்போம். கை தட்டுங்க. ஓகே, அப்படி போட்டு விடுங்க மேல. கை தட்டுங்க, எல்லாம் நல்லா கை தட்டுங்க. அடுத்தது உங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்த அக்கா, குட்டி அக்கா இருக்கிறாங்க, முன்னாடி வாங்க. அக்கா வாங்க. வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான். சீக்கிரம் முன்னாடி வாங்க. என்ன பிரியாக்கா வாங்க. கை தட்டுங்க. அடுத்தது பின்னாடி கை தட்டிட்டே இருங்க. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது அக்கா, கை தட்டுங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணவங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தது உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. அக்கா கீதா அக்கா தான் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. மற்ற காரியங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க டீச்சர்ஸ் வந்து பேர் வாசிக்கும் போது உங்க டீச்சர்ஸோட கையில நீங்க என்ன பண்ணலாம், கிஃப்ட் வாங்கிக்கலாம். குட்டீஸ் பேர் சொல்ல வரலாமா? ஓகேவா? தஷ்வின் வா. ஓகே, கை தட்டுங்க. தஷ்வின் அங்க பேர். அது தர்ஷன் வா. ஓகே, அப்படியே போய் உட்காருங்க. நிதிஷ் குமார் அங்க போனா, அங்க எல்லாம் அங்க போங்க. ஜஸ்வினா தீப்தி ஓடி வா. தமிழ் இன்பன் ஓடியா. ஜெரன் போ. ரிஷிகா ஓடியா. ரிஷிகா ஓடியா. சர்வின் ரிஷிகா சர்வின் இனியாஸ்ரீ யாஷிகா ஓடியா. கை தட்டுங்கப்பா. ராகேஷ் ஓடியா. ராகேஷ் வா. மரியா ஓடியா. அக்கா அவ்வளவுதான். இருக்கா ஏய் வாங்கிடா. மரியா அக்கா இதுக்கு ராகேஷ் வா. மரியா. கிவின் ஓகே அக்கா வாங்கக்கா. ஐனிதா யாரா? வாசு யூ லக்ஷந்த் வா. கை தட்டுங்க. இந்த பக்கம் திரும்பி வாங்க. அடுத்தது மணிகண்டன். வாங்கிக்கோ. அடுத்தது வர்ஷன்.
கை மதி. தட்டி. நிர்மல்ராஜ். செபஸ்டின். Junior girls, ஜூனியர் Hasini, கை தட்டி. திரும்பி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பார்த்த மாதிரி இல்லைங்க. கை தட்டுங்கம்மா. Jenisha K, Abhisha K, Likshita H, Ritika J, Yalini S, Jhansi Akka, Ritika T, Dakshika S, Kirtika B. ஓகே. ஓகே மக்கள், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா தொடர்ந்து என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு வரணும். ஓகேவா? அப்பதான் கடவுள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க என்ன பண்ணலாம், இங்க வரலாம், ஜோம் பண்ணலாம். நீ 3 நாட்கள் எப்படி இருந்துச்சு? கிளாஸ்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகே, அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க பாப்போம். நன்றி அக்கா சொல்லுங்க. நீ கேட்கலடா, ஒரே மாதிரி சொல்றான். நன்றி அக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, உங்களுக்காக இப்போ கீதா அக்கா வந்து ஜோம் பண்ண போறாங்க. ஜோம் பண்ணி அவங்க முடிப்பாங்க. செப்பரேட் பண்ணலாமா? ஜெபம். எல்லாரும் வெரி குட், சூப்பர். ஜெபம். ஸ்தோத்திரமானவரே, மெதுக்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இசப்பான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்க. அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவன் அப்பா. பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீங்க அப்பா. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை இந்த பிபிஎஸ் எடுக்க கர்த்தர் அருள் செய்தீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஆயத்தப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். வந்த பெற்றோரை ஆசீர்வதிங்க. இதை எடுத்து நடத்துகிற ஆசிரியர் நாங்களே சகோதரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. இங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் எல்லாரையும் உடைய கருத்தை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறோம். நாமமே உயர்த்தப்படணும். இயேசுவின் மூலம் சொல்லுகிறோம் சொல்லும் நல்ல பிதாவே. மீனே நீ எங்க போற? யோனாவ அப்படியே விழுங்க போறேன். மீனே நீ எங்க போற? யோனாவ அப்படியே விழுங்க போறேன். என்னது மீன் வயிற்றுக்குள்ள மனுஷனா? நல்ல காமெடி தான் போ.